ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? ஹலோ. ஓகே. அதான். யாஹ் அ வாய்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க. டக்குன்னு கட் ஆயிருச்சு. ஆக்சுவலி டீபக் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க கடைசியா இல்லையா? விஷுவல் ஸ்டுடியோல டீபக் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் இன்னும் பண்ணதில்ல அதுல. ஆனா பண்ண முடியும். ஆனா சி பிளஸ் விஷுவல் ஸ்டுடியோல டீபக் பண்ண முடியும். ஆனா எல்லாத்துக்கும் பண்ண முடியுன்ற மாரி நான் பார்க்கல. ஏன்னா டீபக்ன்றது என்னன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் லெவல்ல போய் பார்க்குற மாரி நான் சொல்றேன். அந்த மாரிலாம் பண்ணணும்னு தெரியல. ஆனா சி ப்ரோகிராம்க்கு நான் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். விஷுவல் ஸ்டுடியோல. அத செய்ய முடியும். ஓகேங்களா. அதுக்கு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. நான் இன்னும் ட்ரை பண்ணல. பட் ஆனா பண்ண முடியும் ஆனா. ஓகேங்களா. அது ஐடியில பண்றது என்னன்னா, ஒரு என்வைரன்மென்ட் கட்டி குடுத்துடுறாங்க உங்களுக்கு. நீங்க அதுல ஃபுல் கோடிங் பண்ணிக்கலான்ட்டு. ஓகேயா. ஆனா வந்துட்டு இப்போ விஷுவல் ஸ்டுடியோல என்வைரன்மென்ட் கிடையாது. பட் வி கேன் கிரியேட் தட் என்வைரன்மென்ட். அவ்வளவுதான். நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. ஒரே பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமேன்ற மாரி ஆயிடுச்சு இப்ப நமக்கு இப்போ. சோ கண்ட்ரோலருக்கும் இதே பண்ணிக்கலாம். சி, சி பிளஸ்க்கும் ஒரே பிளாட்ஃபார்ம். முடிஞ்சிருச்சு. ஓகேவா? யாஹ். நம்ம கிளாஸ் முடிஞ்சு பார்க்கலாமா முரளி? இந்த கண்ட்ரோலர் டவுட்லாம் நம்ப கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேளுங்க. நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆனா இது சி பிளஸ் பிளஸ் நம்ம அத மட்டும் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். டைவர்ட் ஆக வேணாம். ஓகே. அதனால சாரி. ஸோ இப்போ வந்துட்டு அ அடுத்த டாபிக் என்ன நான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு அப்டின்னா, அந்த இடத்துல வந்துட்டு அ என் ப்ராஜெக்ட்ல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து சொல்லப் போறேன் இப்போ. இப்போ கம் டூ மை ப்ராஜெக்ட். ஓகே. இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது, என்ன ஏதுன்ற ஐடியா வந்துட்டு ஓரளவுக்கு நான் குடுத்திருப்பேன். நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும் இது. இல்லையா? இப்ப என் ப்ராஜெக்ட்ல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நான் சிம்பிளா தான் பண்ணியிருக்கிறேன். நான் ட்ரை பண்ணேன். பெருசா ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப பெருசா பண்ணேன். பட் என்ன பண்ணேன், ரிப்பீட்டா பண்ற மாரியே தோணுச்சு எனக்கு. ரிப்பீட்டா ஒரே இடத்துல மாறிட்டு இருக்க மாரி தோணுச்சு. அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன் அத. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்கேப்சுலேஷன் டிஃபால்ட்டா வந்துரும் எல்லா கோடிங்லயுமே. அது டிஃபால்ட் எல்லாத்துலயும் இருக்கிறது தான். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்கேப்சுலேஷன் டிஃபால்ட்டா இருக்கும் அது. நம்ம கிரியேட் பண்றது என்கேப்சுலேஷன் கான்செப்ட் தான். அப்புறம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரைட்டா? அப்புறம் லிங்க்டு லிஸ்ட்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட், டபுள் லிங்க்டு லிஸ்ட்ன்னு நீங்க சி புரோகிராம்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லையா? அத பார்த்திருக்கேன். அவுட்புட், இன்புட். அதாவது சி இன், சி அவுட், ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஃபார் லூப், இஃப், வைல், டூ வைல் இதெல்லாம் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் நான் போடல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது நான் போடல. பட் அதெல்லாம் அதுல இருக்கு. ஓகேவா? இப்போ ஒன் பை ஒன்னா என்ன என்பது பார்க்கலாமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சொல்லி தர்றதுக்காக. அது என்னன்றத பார்க்கலாம். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப சிம்பிளா நான் இங்க போட்டது தான். நான் இன்னும் கொஞ்சம் வேற மாரி சொல்லலாம்னு நெனச்சுட்டு இருக்கேன். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆ நான் இப்ப ஏடிஎம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தீங்க இப்போ. இல்லையா? நான் காட்டியிருக்கிறது அதான். ஏடிஎம் ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். இல்லையா? ஏடிஎம் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நமக்கு ஒரு சில ரிக்வயர்மென்ட் இருக்கலாம். என்ன ரிக்வயர்மென்ட் அப்படின்னா, ஆ என்ன பண்றது? ஆ வித்ட்ரா பண்றது. ஓகே. ஃபாஸ்ட் கேஷ் அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகே. கேஷ் வித்ட்ரா. கேஷ்ன்னு போட்டுக்கலாமா ஷார்ட்டா? கேஷ் எடுக்கிறது. ரைட்டா. அதுக்கு அடுத்து வந்துட்டு பேலன்ஸ் பார்க்கிறது. ரைட்டா. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஆ பின் சேஞ்ச் பண்றது. இல்ல பின் ஜெனரேட் பண்றது. எது வேணா இருக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததா வந்துட்டு கேஷ் பார்க்கிறது, பேலன்ஸ் பார்க்கிறது, பின் சேஞ்ச் பண்றது. வேற என்ன இருக்கும்? ஆ மினி ஸ்டேட்மென்ட். இதெல்லாம் தானே ஏடிஎம் மிஷின்ல இருக்கும் இல்லையா? ரைட். இந்த மாரி சில விஷயங்கள் வந்து ஏடிஎம் மிஷின்ல நம்ம பார்க்க முடியுது. நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் அப்படின்றதுக்கு அ எடுக்கணும் அப்படின்னா, என்னென்ன பண்ணுவீங்க நீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம லெட்ஸ் சே நம்ம இப்ப சி புரோகிராம் எழுத வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் சி பிளஸ் புரிய வைக்க முடியும் என்னால. அதனால சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுதான் நம்மளோட பர்ப்பஸ். இப்ப இதுக்கான கோடிங் எழுதுறப்ப என்னென்ன பண்ணுவோம்னா, வி கிரியேட் ஒன் பங்ஷன் ஃபார் கேஷ். கேஷ்க்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கார்ட இன்சர்ட் பண்ணணும். ரைட்டா? கார்டு இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதுவோம். அதுல என்ன இருக்கும்னா, போட்ட கார்டு கரெக்ட்டா இருக்கா? யார் பேர் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு எடுக்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்னாக்கா, பாஸ்வேர்டு. ஓகே. பின் செக் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருப்பீங்க. அதுக்கு அடுத்து பின் செக் பண்ணிட்டு, அந்த பின் கரெக்ட்டா இருக்கா அப்படின்ட்டு லாக்ல போய் பார்க்கணும் இல்லையா? அதுக்குன்னு டேட்டாபேஸ் பெருசா இருக்கும். அந்த டேட்டாபேஸ் போய் செக் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்து பேலன்ஸ் மெயின்டெயின் பண்றதுக்கு சம்திங் வேற எதா வச்சிருப்பீங்க. ரைட்டா? பேலன்ஸ் மெயின்டெயின் பண்றது. ரைட்? மெயின்டெயின் பண்றது. அப்புறம் அ நெறைய விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இல்லையா? இப்ப நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷ் எடுக்கிறது அப்படின்றக்கா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுத்த உடனே இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் பேலன்ஸ் அதே கேஷ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அதுக்கு பின்ன பார்க்கும்.
ரைட்? அதுக்கு அடுத்து வந்துட்டு டேட்டா லாக போய் பார்க்கும். அதுக்கு அடுத்து பேலன்ஸ் பார்த்து எவ்வளோ இருக்குன்றத பார்த்து, திரும்ப அந்த கேஷ எடுக்கிறது, எடுக்கலாமா வேணாமான்னு அது டிசைட் பண்ணும். அதே மாரி பேலன்ஸ் அகைன் நீங்க செக் பண்றீங்கன்றப்ப அகைன் வந்துட்டு கார்ட் நம்ம போடணும். அகைன் பின் போடணும். டேட்டா லாக் எடுக்கிற பார்த்துட்டு, நம்ப என்டர் பண்ணது கரெக்ட்டா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம கேஷ் குடுக்குது. அத பின் ஜெனரேட் பண்றதுக்கும் கார்ட் உள்ள போடணும். ரைட்? பின் போடணும். ஜெ சேஞ்ச் பண்றது, எடிட் பண்றது வாட்டெவர் இட்ஸ் அத போட்டுட்டு சேஞ்ச் பண்ணது. இதுக்கு வந்துட்டு டேட்டா பார்க்கிறதோ, பேலன்ஸ் பார்க்கறதோ தேவையில்ல. இப்ப மினி ஸ்டேட்மென்ட்க்கு எல்லாமே தேவைப்படும். எல்லாமே தேவைப்படுது. ரைட். இப்ப இந்த இடத்துல என்ன நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல அப்டின்னா, பார்க்கறதுக்கு ஓகே எல்லாரும் எல்லாம் யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். பட் நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸிட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மெஷ் ஒண்ணு கிரியேட் ஆகுது. ஒரு நார்மலான ஒரு 4 விஷயத்த தான் சொல்றேன் நானு. ஆனா அதுக்கு பெரிய மெஷ் ஒண்ணு கிரியேட் ஆகுது. இதான் சி++ உடைய ஒரு பெரிய கான்செப்ட். இது மாரி தான் இருக்கும் சி++ கோடிங் பண்ணீங்கன்னா. ஒரு சின்ன விஷயம் பண்றதுக்கு ஏகப்பட்ட மெஷ் இருக்கும். எது எங்க போகும்னு தெரியாது. அது ரொம்ப ட்ராக் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே. சின்ன ப்ராஜெக்ட்னா ஓகே ஃபைன். ஈஸியா பண்ணிட்டு போயிரலாம். பட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் டெவலப் பண்றவங்க 100, 200 பேர் நாட் லைக் தட். ஒரு 10, 20 பேர் கிட்ட ஒரு டீம் இருக்கிறீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். இந்த மாரி ஒரு விஷயத்த மெயின்டெயின் பண்றதுங்கிறது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். அதுக்குன்னே பெரிய லாக் போட்டு மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். அதுக்குன்னு தனியா ஒரு இடம் கோடிங் போட்டு இதெல்லாம் இங்க இருக்கு, அதெல்லாம் அங்க இருக்கு சொல்ற மாரி இருக்குன்றப்ப வெரி வெரி காம்ப்ளெக்ஸா இருக்கு. பட் இதே விஷயம் சி++ பண்றங்கிறது எப்படி பண்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஒரு கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த கிளாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா, எல்லா ஃபங்ஷனும் இந்த கிளாஸ்க்குள்ளயே வந்துருது. சாரி, புரியுதுங்களா? இதுல எத்தன ஃபங்ஷன் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ்க்குள்ள. ஓகே. இது ஒரு இது. ஓகே. இது மாரி எத்தன ஃபங்ஷன் ஆட் பண்ணிட்டே போலாம் நீங்க. எனி ஃபங்ஷன்ஸ், எனி வேரியபிள் போட்டே போலாம். அதே சேம் இதே விஷயத்த வந்துட்டு இங்கேயும் பண்றீங்க. இந்த கேஷ் எடுக்கிறது, ரைட்? அப்புறம் பேலன்ஸ் பார்க்கறது, அப்புறம் பின் ஜெனரேட் பண்றது, அப்புறம் மினி ஸ்டேட்மென்ட் பண்றது நெறைய விஷயங்கள் நீங்க இருக்கும். அதுல என்ன என்ன பண்ணுவீங்கன்னா, என்னென்ன தேவையோ எனக்கு கேஷ் எடுக்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல என்ன பண்ணிப்பேன்னா, இந்த கிளாஸோடுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்பேன் அதுல. அந்த ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி நான் இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். அதே மாரி இந்த கிளாஸ்னுக்கு நான் பேலன்ஸ் பார்க்கணும் அப்டின்னா, இந்த பேலன்ஸ் பார்க்கிறப்ப இந்த கிளாஸ்க்கு யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்பேன். அத யூஸ் பண்ணி இங்க இருக்கிற உள்ள இருக்கிற ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஃபங்ஷன்ஸ்க்கு இந்த இடத்துல வேற என்ன மாரி பேர் சொல்லுவாங்கன்னா, மெத்தடுன்னு சொல்லுவாங்க. மெத்தட். ஓகே. அந்த மெத்தட்ஸ் உள்ள எழுதி வச்சிருப்பேன். அதாங்க ஃபங்ஷன் நம்ம சொல்றோம் சில. இங்க மெத்தட் நம்ம சொல்லுவோம். அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது மூலியமா. அதே மாரி இந்த மினி ஸ்டேட்மென்ட் பார்க்குறீங்கன்ற பட்சத்துல, கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி மினி ஸ்டேட்மென்ட் குடுத்துட்டீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி இதுல இருக்க கிளாஸ யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அதோடைய கான்செப்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த ஆரோ மார்க் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டீஸ் இருக்காது. என்ன சொல்றேன் புரியுது இல்லையா? இதுதான் சி++ல நான் பண்ணியிருக்கிற ஐடியா. ஓகே. இதே ப்ராஜெக்ட் என்னால வந்துட்டு இப்போ சிலயும் பண்ண முடியும். ஏன்னா சி எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? சி நான் பண்ணிருவேன் கோடிங். என்ன குடுத்தாலும் பண்ணிறலாம். அப்படிங்கிறப்ப இதே விஷயத்த சிலயும் பண்ணலாம். ஆனா அப்படி பண்றப்ப, ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பண்ண முடியாது கோடிங்னால. ஓகே. மல்டிபிள் ஃபைல்ஸ் தேவைப்படும் எனக்கு பண்றதுக்கு. நெறைய விஷயங்கள மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். ஏகப்பட்ட இடத்துல நெறைய இடத்துல புது புது வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. நெறைய இடம் ரிட்டர்ன் பண்ணணும். நெறைய இடத்துல பாயிண்டர் யூஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி நெறைய காம்ப்ளெக்சிட்டீஸ் இருக்கு. ஆனா இதுல அப்படிலாம் கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டதுனால, நமக்கு இந்த மெஷ்ஷ வந்துட்டு அவாய்ட் பண்றோம் நம்ம இந்த இடத்துல. அத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதான் முதல் பாயிண்ட். இது எல்லாருக்கும் புரியுதுல்லைங்களா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுல்லைங்களா? ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால, வி அவாய்ட் தட் மெஷ். ஃப்ரம் சி லாங்குவேஜ்ல இருந்து மெஷ்ஷ கிரியேட் பண்றோம். கிளியர் பண்றோம் அந்த ப்ராப்ளத்த. இவ்ளோ. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? யாஹ்! எஸ் சொல்லுங்க. டவுட் இருக்கா? தனலட்சுமி டவுட் கேட்டிருக்காங்க ஏதோ ஒண்ணு. எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓ! அந்த டவுட் இல்லன்றத எஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே. இப்ப அடுத்த டாபிக் என்னன்னா, ஓகே. ஆ இப்ப அடுத்த டாபிக் என்கேப்சுலேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்கேப்சுலேஷன்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. என்கேப்சுலேஷன்ன்றது நீங்க கிளாஸ்ன்ற ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்றீங்க இல்லையா? இப்ப நீங்களே பாருங்களேன். எனக்கு வேண்டிய இடங்கள கிரியேட் பண்ணிப்பேங்க எனக்கு. புரியுதுங்களா? எனக்கு இப்ப கிளாஸ்ன்னு ஒரு ஒரு பணம் எடுக்கிறேன், ஒரு பர்ப்பஸ் இடம் இருக்குன்னா, அந்த இடங்கள்ல அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன்.
அதே மாதிரி இந்த பேலன்ஸ் என்கொயரி பண்ற அப்படின்னா அந்த இடத்துல இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பேன். வேண்டிய இடங்களை மட்டும் பார்த்து போனேன். என்கேப்சுலேஷன் ஒரு கேப்சல் அவ்வளவுதான். ஒரு 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 மாத்திரை மாதிரி, ஒரு மாத்திரை கூட எவ்வளவு மெடிசன் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வேண்டிய இடங்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். கேப்சல் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அதுதான் என்கேப்சுலேஷன் ஒரு கான்செப்ட் அது. ஓகே, அதுவும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். பொதுவாகவே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பண்றீங்கன்னா என்கேப்சுலேஷன்ன்றது பொதுவான ஒரு கான்செப்ட் அது. மெத்தட் தான் அந்த ஒரு அந்த அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மெத்தட் என்கேப்சுலேஷன் சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அதையும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆப்வியஸ்லி. ஓகே, ரைட். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரிங். ஓகேவா? நீங்க நெறைய பேர் பைத்தான் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நீங்க பைத்தான் புரோகிராம் படிச்சிருந்தீங்கன்னா, அங்க ஸ்ட்ரிங்லயே விளையாண்டுருப்பாங்க அப்படியே அந்த பைத்தான் லாங்குவேஜ்ல. ஆமா தானே? ஸ்ட்ரிங்லயே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்துட்டு பண்ணலாம். சும்மா சிம்பிளா பண்ணலாம். நீங்க சி படிச்சுட்டு பைத்தான்ல ஸ்ட்ரிங்க பார்க்குறப்ப, "ஓ மை காட்! இவ்ளோ இவ்ளோ ஈஸியா இருக்கே! ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தேன்ற" மாரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்ளோ ஈஸியா இருக்கும் பைத்தான்ல. ஓகே, கிட்டத்தட்ட பைத்தான் எப்படி இருக்கோ, அதே மாரி விஷயங்கள் சி பிளஸ் பிளஸ்லயும் இருக்கும். கரெக்ட்டா. சி பிளஸ்ல அதே மாரி விஷயங்கள் ஸ்ட்ரிங்ல இருக்கும். இப்ப லெட்ஸ் சே இப்ப என் பேர் எழுத வச்சுக்கலாமா? ஸ்ட்ரிங்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஈவன் சி பிளஸ் ஸ்ட்ரிங்ன்னு வேரியபிள் டேட்டா டைப் இருக்கு. சில கூட கிடையாது நமக்கு. கரெக்ட்டா? சில வந்து கேர் அரே தான் இருக்கும். ஆனா சி பிளஸ் பிளஸ்ல வி கேன் சிம்ப்ளி கிரியேட் லைக் அ ஸ்ட்ரிங். கிரியேட் பண்ணிட்டு வி கேன் கிவ் சம் நேம் லைக் ஏ என்ற வேரியபிள் நேம் தரேன். ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ்குள்ள போயிட்டு என் பேரு ஹரிஷ்ன்ற பேர் குடுத்தா போதும், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அப்ப ஏக்குள்ள ஹரிஷ் ஸ்டோர் ஆயிரும். அவ்வளவுதான். இந்த இடத்துல அரே பத்தி யோசிக்க தேவையில்ல. ஓகே. இத சைஸ பத்தி யோசிக்க தேவையில்ல. பிகாஸ் வி ஹேவ் அ டேட்டா டைப் லைக் ஸ்ட்ரிங்ன்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாமா? ஸ்ட்ரிங் பின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அ குமார் இன்னொரு பேரு ஹரிஷ் குமார் என் ஃபுல் நேம்லயே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, சி லாங்குவேஜ் இல்லன்னு சொல்லிட்டேன். அப்போ சி பிளஸ்ல என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படின்னா, வி கேன் சிம்ப்ளி ஏ பிளஸ் பி ஆட் பண்ண முடியும் நம்மளால இந்த இடத்துல. கரெக்ட்டுங்களா? ஹரிஷ், குமார் தனித்தனியா எழுதியிருக்கிறேங்கிறப்ப, சேர்க்க முடியும். சி பிளஸ் பிளஸ்ஸ சிம்பிளா. இந்த மாரி சில விஷயங்கள்லாம் நான் இங்க பண்ணியிருக்கிறேன்னு நான் சொல்றேன். என்னோட கோடிங்ல பண்ணியிருப்பேன். நாட் இதே மாரி விஷயம் கிடையாது. பட் ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான். இதே மாரியே பண்ண நீட் இல்ல எனக்கு இப்போ. ஆனா இது மாரி பண்ண முடியும்னு நான் சொல்றேன். பட் சம்ஹவ் ஐ யூசிங் த மேனிபுலேஷனா பண்ணியிருக்கிறேன் என் கோடிங்ல அவ்வளவுதான் ஸ்ட்ரிங்குக்கு. ஓகேவா? இந்த மாரி விஷயம் நெறைய நீங்க பண்ணலாம். அது மாரி இப்போ வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இது மாரி கூட பண்ணலாம். ஹரிஷ் ரைட் யாஹ்! பண்ணலாம்ல ப்ரோ. கன்கார்டினேஷன் தான் சிம்பிள் ஆக்கிட்டாங்க உங்களுக்கு இங்க. திஸ் இஸ் கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் என்னது? இவருக்கு டவுட் கேட்டிருக்காரு முரளி. எல்லாருக்கும் தெரியிற மாரி காட்டுறேன். இத கன்கார்டினேஷன் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. கன்கன்டேஷன் கன்கார்டினேஷன். ஓகே. சோ அது என்னன்னா, அதுதான் இது சில என்ன பண்ணுவீங்க? எஸ்டிஆர் கேட்ன்னு போடுவீங்க. அ ஏ, பின்னு போடுவீங்க. அது என்ன பண்ணும் ஏ, பி சேர்த்து கையில குடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷன் இருக்கு சில இல்லையா? அப்ப சி பிளஸ்ல தேவையில்ல இதெல்லாம். வி கேன் சிம்ப்ளி ஆட் பிளஸ். இந்த பிளஸ்ஸே வந்து ஆட் பண்ணி குடுத்துருன்னு தான் அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல சி பிளஸ் பிளஸ்ல. தட் இஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? அதுதான் அதோடைய பர்ப்பஸ். ஓகேங்களா? இப்ப அடுத்து வேற கூட பண்ணலாம். நீங்க பைத்தான்ல பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? ஏ பிளஸ்ன்னு குடுத்துட்டு, அ ஹாய் அப்படின்னு குடுக்குறேன். டபுள் கோட்ஸ் குடுத்துட்டு, அகைன் பிளஸ் பண்ணிட்டு பிஏ ஆட் பண்ணலாம். இப்படி கூட பண்ணலாம். ஏ ஹரிஷ், ஹரிஷ ஆட் பண்றேன். ஹரிஷ்ன்ற பேரு ஏல இருக்கு. பிளஸ் ஹாய், ஹரிஷ், ஹாய், ஸ்பேஸ் பின்னா குமார். ஹரிஷ், ஹாய், குமார் அப்படின்றது வேரியபிள் எனக்கு ஆட் ஆயி, இன்னொரு ஸ்ட்ரிங்ல கூட ஸ்டோர் பண்ணலாம். இல்ல சின்ற ஸ்ட்ரிங்ல கூட ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சி பிளஸ் பிளஸ்ல. அடப்பா இவ்வளோ ஈஸியா இருக்கடான்ற மாரி இருக்கும். இப்ப சிலாம் படிச்சுட்டு வந்துட்டு. ஏன்னா சில அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கோடிங் பண்ணுவோம் நம்ப. நம்ம அது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன், அப்பர் கேஸ், லோவர் கேஸ்ன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அங்க. பட் ஸோ கொண்டு வந்துட்டாங்க. இதோட அட்வான்ஸ் நெறைய இருக்கு இல்லையா? பட் நைஸ். நல்லா இருக்கும். இப்ப அடுத்த முக்கியமான எனக்கு பர்சனலா புடிச்சது வந்து கான்செப்ட் இருக்கு. இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிங்க்டு லிஸ்ட்ன்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிங்க்டு லிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணும் லிங்க்டு லிஸ்ட்? உங்க மைக் ஒர்க் ஆவலைங்களா? மதேஷ், நீங்க பேசலாம். யாஹ்! அ என்ன பண்ணும்? லிங்க்டு இல்ல ப்ரோ. அது படிச்சது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சி பிளஸ் பிளஸ்ல டச் இல்ல. ஸோ அது கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான். யாஹ்! ஆக்சுவலி எனக்கு கூட இன்டர்வியூல கேட்டாங்க ஒரு கேள்வி. வாட் இஸ் லிங்க்டு லிஸ்ட்ன்ட்டு. இப்ப இல்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல நடந்திருக்கு. யாஹ்!
ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள்ங்க. லிங்க்டு லிஸ்ட்ன்றது என்னன்னா, நான் சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன். ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? நெறைய இடங்கள்ல உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி குடுக்கும். இந்த லிங்க்டு லிஸ்ட்ன்ற கான்செப்ட். எனக்கு நெறைய டைம் நடந்திருக்கு அப்படி. எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். லெட்ஸ் டேக் அரே எடுத்துக்கலாமா? இப்போ 0, 1, 2, 3, 4, சம்திங் போயிட்டே வச்சுக்கலாமா? இந்த மாரி போயிட்டே இருக்கு. ஓகே. சம் 10 செட்ஸ் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஆக்சுவலா நம்ம சி ப்ரோகிராம், C++, டேக் போத் 2மே என்ன பண்ணும் அப்படின்னா, அரே அப்படிங்கிறது வந்துட்டு 0ன்றது 1000 அப்படிங்கிற அட்ரஸ ஸ்டோர் ஆகும். அடுத்து இந்த 1 அப்படிங்கிறது 1001ல போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து இந்த 2ங்கிறது 1002ல போய் ஸ்டோர் ஆகும். அது அட்ரஸ் சொல்றேன். இதெல்லாம் லொகேஷன். லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். இது 2 இது, 0 இது, 1 இது. அப்புறம் 3 வந்துட்டு 1003ல போய் ஸ்டோர் ஆகும். அது மாரி மாரி போயிட்டே இருக்கு. அட்ரஸ் நான் சொல்றேன். இதெல்லாம் லொகேஷன்ஸ். ஓகேவா? இது டேட்டா, இது ம். லொகேஷன்ல ஸ்டோர் ஆகுது. பட் இங்க இருக்கிற பிரச்சனை நமக்கு என்னன்னா, இஃப் த சைஸ் ஆஃப் அரே ஜஸ்ட் இமேஜின் த சைஸ் ஆஃப் அரே இஸ் 1,00,000. ஜஸ்ட் இமேஜின் 1,00,000 சைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமா? அப்போ நமக்கு இங்க இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, வி நீட் 1,00,000 ஆஃப் கன்டினியூஸ் அட்ரஸ் இருக்கணும் நமக்கு. கன்டினியூவா 1,00,000 அட்ரஸ் இருந்தா ஃபுல் அரே ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்ட்டா? கரெக்ட் ம். தானே? எஸ். பட் ஆனா இங்க இருக்கிற கண்ட்ரோல்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கன்டின்யூ 1,00,000 இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு. 1,00,000 மெமரி உள்ள இருக்கு. ஆனா கன்டின்யூவா இருக்காது. தென் ஹவ் டூ ஸ்டோர் 1,00,000 டேட்டா இன் கண்ட்ரோலர்? அதான் அடுத்த கேள்வி இப்ப வருது நமக்கு இப்போ. கன்டினியூவா ஸ்டோர் பண்ண முடியாது உங்களால. ஓகே. ஒரு லிமிட் மேல இந்த அரே உங்களால ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப லிமிட்ட தாண்டிட்டீங்க அப்படின்னா முடியாது. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் கன்டின்யூ அட்ரஸ். பிகாஸ் இப்போ இதெல்லாம் ஒரு லெட்ஸ் சே வந்துட்டு 1010 வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா, மேபி என்ன தெரியும் 1011ல வந்துட்டு அடுத்த வேரியபிளோட வேல்யூ கூட அங்க இருக்கலாம். டிக்ளேர் பண்ணிருக்கும் சி ப்ரோகிராம். அப்போ உங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது உங்களால. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ம். லிங்க்டு லிஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வெரி வெரி இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட் அது. என்னன்னா, லெட்ஸ் சே இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கா இல்லையா? இது வந்துட்டு ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆகுது. 1000 வச்சுக்கலாம். ஸ்டோர் ஆகுது. ஆனா அடுத்து இருக்கிற இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா? இது 1001ல ஸ்டோர் ஆகும்னு நம்ம ஐடியா. ஆனா ஆக்சுவலா அப்படி நடக்காது அங்க. அது என்ன ஆகும்னா, அடுத்த இடம் எது ஃப்ரீயா இருக்கோ அங்க போய் ஸ்டோர் பண்ணும். லெட்ஸ் சே இந்த இடத்துல 1002 கூட இருக்கலாம். இது மாரி நம்பர் அட்ரஸா கூட இருக்கலாம். சோ எந்த இடம் ஃப்ரீயா இருக்கோ, பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி இதுவும் ஒரு அரே தான். இதுவும் ஒரு அரே கான்செப்ட் தான். பட் அடுத்தடுத்த எலிமெண்ட்ட கன்சிக்யூட்டிவான விஷயங்கள சீக்வென்ஸான ஒரு அரேல ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா, எந்த லொகேஷன் ஃப்ரீயா இருக்கோ அந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்றப்ப நமக்கு 1,00,000 ஈஸியா கிடைச்சிடும் நமக்கு. ஏன்னா இங்க சீக்வென்ஸா ஆர்டர் படி இல்லன்னு தானே பிரச்சனை. எனக்கு எந்த இடம் வேணுமோ அங்க நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்படின்றது தான் லிங்க்டு லிஸ்டோட கான்செப்ட். அப்ப லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்றீங்கன்ற பட்சத்துல, ரைட்? ஒரு ஆர்டர் படி ஸ்டோர் ஆகாது. எந்த இடத்துல இருக்கோ அங்க போய் கரெக்ட்டா அங்கங்க ஸ்டோர் ஆயிக்கும். அப்ப அப்படிங்கிறப்ப நமக்கு வந்துட்டு நெறைய இடம் ஸ்டோர் பண்ணலாம். அரேய விட லிங்க் லிஸ்ட்ல யூஸ் பண்ணி நீங்க கோடிங் பண்றீங்க அப்படின்னா, இன்னும் பெரிய அரே கூட நீங்க யூஸ் பண்ணி கொண்டு போலாம் நீங்க. அதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? அண்ட் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இந்த அரேவ நம்ம வந்துட்டு கோடிங் பண்றப்பவே டிக்ளேர் பண்ணிறணும். ஆனா லிங்க்டு லிஸ்ட்ன்றது ரன் டைம்ல கிரியேட் பண்ணலாம் மெமரிய. என்ன சொல்ல போறீங்கன்னா, ரன் டைம்ல நீங்க மெமரிய கிரியேட் பண்ணி வேண்டிய இடங்கள்ல ஸ்டோர் பண்ணிட்டே போலாம் நீங்க. அதான் லிங்க்டு லிஸ்டோட கான்செப்ட். ரன் டைம்ல நீங்க வந்துட்டு ஒரு 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 வேல்யூ கிரியேட் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். அது எந்த லொகேஷன் ஃப்ரீயா இருக்கோ அங்க போய் ஸ்டோர் பண்ணணும். அடுத்து இன்னொரு வேல்யூ எடுத்து கிரியேட் பண்ணலாம். அது எது ஃப்ரீயா இருக்கோ அங்க போய் ஸ்டோர் பண்ணணும். இது மாரி கான்செப்ட் இருக்கு. ஓகே. ஆக்சுவல் படம் பார்த்தா இன்னும் புரியும் உங்களுக்கு. இது ட்ராக்கிங் பண்றதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, இப்ப 0ன்னு ஒண்ணு இருக்கு இங்க. இதுக்கு அடுத்த எலிமெண்ட் 1. ஆனா அட்ரஸ் வேற எங்கேயோ இருக்கு. அப்ப எப்படி ட்ராக் பண்ணுவாங்க? அடுத்த கேள்விலாம் வருது இல்லையா? இப்ப இது பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்ப 0வோட அடுத்த அட்ரஸ் 1001 அப்படின்னா அங்க டேட்டா இருக்கும். அப்ப 1001 அடுத்த அட்ரஸ் 1002 டேட்டா வந்துருச்சு. ஆனா இங்க டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா? 1000 அடுத்த அட்ரஸ் வந்து 1120 இருக்கு. அப்ப அது எப்படி ட்ராக் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு ஒரு சின்ன சார்ட் மாதிரி நெட்ல இருக்கு உங்களுக்கு. சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் இந்த மாதிரி நெட்ல போடுங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி. அதாவது இதான் ஹெட். அதான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஐடியா தான் உங்களுக்கு. ஓகே. அதாவது இப்ப நீங்க டைரக்டா இப்போ ஏ, பி, சி 3 டேட்டா இருக்கு. இப்ப ஹெட்ல வந்து டேட்டா இருக்கு. இப்போ அடுத்து பில சம் டேட்டா இருக்கு. சி டேட்டா எல்லாத்துக்கும் டேட்டா இருக்கு. இந்த பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா?
இந்த பாக்ஸ் தான் மேட்டரிங்க. இதுதான் முக்கியம் நமக்கு இப்போ. இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா, அடுத்த வேரியபிளோட லொகேஷன், அதோட அட்ரஸ் இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதாவது அனுமார் வால் மாரி. அப்படியே நீங்க புடிச்சிட்டே போலாம். டைரக்ட்டா டாப்புக்கு போ முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு மேல மேல போயிடலாம் நீங்க. அது மாரி கான்செப்ட் இது. ஸோ அப்படி இருக்கு ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா, அடுத்த அட்ரஸ்னுடைய அடுத்த வேரியபிள் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணணும் ஏல. அதாவது பின்னு ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, சியினுடைய அட்ரஸ் ஸ்டோர் பண்ணணும் இந்த பிளாக் கலர் பாக்ஸ்ல. அதே மாரி டின்னு ஒண்ணு கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த டி அட்ரஸ் சில ஸ்டோர் பண்ணிடணும் முன்னாடியே. ஸோ இது மாரி. அப்போ நீங்க சிக்கு போணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏவ கண்டுபிடிக்கணும். பிக்கு போணும். பின்ன பிய கண்டுபிடிக்கணும். அதை யூஸ் பண்ணி சிக்கு போய்க்கலாம். என்ன கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப அத யூஸ் பண்ணி நீங்க பாப் பண்றதோ, இல்ல புஷ் பண்றது, இல்ல டெலீட் பண்றது, இல்ல நெக்ஸ்ட், டெலீட் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அதுல. இதுதான் கான்செப்ட். கரெக்ட்டுங்களா? இங்க பார்த்தீங்கன்னா அழகா போட்டிருப்பாங்க. 2 விஷயம் இருக்கு. சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் நெறைய கான்செப்ட் இருக்கு. ஓகே. இது வந்துட்டு சில இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. இந்த கான்செப்ட் நீங்க பார்க்கிறது சில இருக்கு. ஓகேவா? ஆனா C++ல எப்படி இருக்குன்னா, வெக்டார் அப்படின்ற வேர்டுல இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்துட்டு வெக்டார்ன்னு ப்ரீ டிஃபைன்டா வச்சுட்டாங்க. ஆனா சில இட்ஸ் நாட் ப்ரீ டிஃபைன். வி ஹேவ் டு டூ அவர் ஓன் செல்ஃப். நம்ம தான் இதுக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். நம்ம தான் அட்ரஸ் கிரியேட் பண்ணணும். எல்லாமே ஓனா பண்றதுனால இட்ஸ் லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ். C++ல. கரெக்ட்டுங்களா? ஆனா சில கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் பண்றது. ஆனா C++ல வெரி சிம்பிள். ஜஸ்ட் வி ஹேவ் டு இன்க்ளூட் ஹெடர் ஃபைல் அவ்வளவுதான். இந்த ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணிட்டா இந்த வெக்டார் நீங்க லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி வெக்டார் ஒண்ணு இருக்கு. இது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்படி பண்றதுனால நம்ம ரன் டைம்லயே ரைட் யூசரோட டேட்டாவ ஆட் பண்ணிட்டே போலாம். அது ஆட் ஆயிட்டே இருக்கும் ஒரு பக்கம். ரைட். வேண்டியது பாப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ. அதான் என்னுடைய கான்செப்ட். வெரி சிம்பிள். ஓகே. இதுல 2 டைமென்ஷன் அரேலாம் இருக்கு இல்லையா? இந்த லிங்க் இந்த மாரி வெக்டார் இன்பில்ட்டா நம்ம குடுத்ததுனால, வி கேன் ஈஸிலி இம்ப்ளிமெண்ட் 2 டைமென்ஷன் அரே, 3 டைமென்ஷன் எல்லாம் ஈஸியா பண்ணிரலாம். ஓகே. எவ்வளவு வேணா ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க சி ப்ரோக்ராம் படிச்சிருக்கீங்களா? இந்த 2 டைமென்ஷன் அரேன்னு ஒண்ணு இருக்கு. இது மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். இது மாரி இருக்கும். இது 3 டைமென்ஷன் அரேனா, அரேக்குள்ள அரே, இன்னொரு அரே இருக்கும். அதுக்கெல்லாம் மாஸ்டர் அரேன்னு ஒண்ணு இருக்கும். n டைமென்ஷன் நீங்க போயிட்டே இருக்கலாம். அது வெக்டார்லயும் போயிட்டே இருக்கலாம். n டைமென்ஷன் அரே. ரன் டைம்ல நீங்க ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் டேட்டாவ. அதெல்லாம் நான் என் ப்ராஜெக்ட்ல பண்ணியிருக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுல தான் இந்த ஸ்ட்ரிங் டேட்டா, அது வெக்டார்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ லாக் எடுக்கிறதுக்கு இன்னொரு வெக்டார் யூஸ் பண்றேன். ஸோ அது மாரி 2 வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுல. இது வந்துட்டு ஒரு 2 டைமென்ஷன் அரே இது. இதுவும் 2 டைமென்ஷன் அரே. டியூப்பிள் எல்லாம் வரும் இதுல. ஓகேவா? ஸோ இதான் இதோட ஐடியா. ஓகே. இன்னும் நெறைய இருக்கு. நீங்க இன்னும் இன்னும் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் நம்ம எப்படின்றது நம்ம பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ கரெக்ட்டா முடிச்சுட்டேனா? யாஹ்! அவுட்புட், இன்புட் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் சி இன், சி அவுட், ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப் அதெல்லாம் தான். நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி அதெல்லாம் யூஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்ல. இத தாண்டி நான் போல. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலான்னு பார்த்தேன். பட் என்னதான் பெருசாக்கலாம் ரிப்பீட்டா ஒரே விஷயத்த பண்ற மாரியே தோணுச்சு எனக்கு. அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நான் இங்க மேல சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் இன்னும் சொல்லல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணலாம் இன் ஃபியூச்சர்ல. நாட் ஃபியூச்சர் மீன் அப்கமிங் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம தேவைப்பட்டதுன்னா. ஓகேவா? நெறைய இருக்கு ஆனா டாபிக். யாஹ்! இப்போ இந்த ப்ராஜெக்ட் டெமோ பார்த்துடலாமா? யாஹ்! இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த கோட ரன் பண்ண போறேன். ஆ ஸ்டாப் பண்ணிட்டு சிஎல்எஸ் குடுத்துடுறேன். என்னோட மெயின் டாட் மேக் ஆ பில்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஒரு கோடிங் ரன் ஆகுது. இது வந்துட்டு என்னன்னா ஏடிஎம் மெஷின் இது ஆக்சுவலி இது. இது ஒரு ஏடிஎம் மெஷின் இது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஸ்டார் வருது நமக்கு அழகா. டிசைன் வர வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டே பார்த்திருப்பீங்க தெரிஞ்சத. ஸோ ஒரு ஸ்டார் டிஃபால்ட்டா வர வச்சுட்டேன். ஒரு டைமண்ட் ஷேப் வரையலாம்னு பார்த்தேன். பட் இது கொஞ்சம் அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் காம்பாக்ட்டா இருந்தது. இதே விட்டுட்டேன் நானு. அதுக்கடுத்து லிஸ்ட் வருது. ஓகே. நான் எனக்கு தேவை லிஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பண்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையான இல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெட் பேங்கிங் இருக்கு. ஃபாஸ்ட் கேஷ், கேஷ் வித்ட்ராவல், கிரியேட் ஆர் டெலீட் அக்கவுண்ட். அதாவது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அந்த மாரி ஃபீச்சர் வச்சிருக்கேன். பாஸ்வேர்ட் வேணா மாத்திக்கலாம். செக் அக்கவுண்ட் டீடைல்ஸ். ஓகே. அக்கவுண்ட் மணிலாம் அதாவது நம்ம இன்னும் அக்கவுண்ட் இருக்கா? ஓகே. அந்த மாரிலாம் வேணா நம்ம இத பார்த்துக்கலாம். ஆக்சுவலா ஏடிஎம் மெஷின்ல இருக்கிறது இங்க இருக்காது. நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. பண்றதுனால பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் பண்ண பிறகு அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சிம்பிளா கொண்டு வந்துடலாம் இதுல. ரைட். இப்ப என்டர் தி கோடுன்னு கேக்குது.
ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் அக்கௌண்ட் என்ன கோடுனா சிஆர்இ தான் கோடு அதுக்கு. நான் ஸ்மால் லெட்டர்ல கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது கேக்குது இப்போ. எஸ் யூ செலக்ட் கிரியேட் ஆர் அக்கௌண்ட் டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுது. என்டர் யுவர் நேம் சொல்லுது, என் நேம் எழுதுறேன் ஹரிஷ் எழுதுறேன், என்டர். ஃபோன் நம்பர் கேக்குது, ஃபோன் நம்பர் என் ஃபோன் நம்பர் கொடுத்துறேன் 6374525165 கொடுத்துட்டேன். அட்ரஸ் கேக்குது சென்னை. யூசர் நேம் வந்துட்டு 1234ன்னு கொடுக்குறேன். நான் ஹரிஷ்னே கொடுக்கலாம் யூசர் நேமும். இது பாஸ்வேர்டு 1234, அக்கௌண்ட் நம்பர் 1234. ஓகே, அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 10,000 1 lakh அந்த சம்திங் கொடுத்துக்கலாம். ரைட், என்டர் கொடுக்குறேன். இப்போ நெட் பேங்கிங் வேணுமா வேணாமான்னு கேக்குது. நான் எனேபிள் கொடுத்துட்றேன், என்டர், அவ்வளவுதான். பாத்தீங்களா, சைஸ் ஆஃப் வெக்டார் வந்துட்டு 1. ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ நான். 2 டைமென்ஷனரி ஆக்சுவலி இது. ஒரு வெக்டார் நான் கிரியேட் பண்ணிட்டேன் என்னோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி. இப்போ கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ. ஓகே, இப்போ என்ன சொல்றதுன்னா ப்ளீஸ் பிரஸ் எனி கீ டு கோ டு ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு கேக்குது. நான் ஏதோ சம் கியூன்னு கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னா பழையபடி வந்துருச்சு. இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், பழைய ஸ்கிரீனுக்கே வந்துட்டேன். நம்ம ஏடிஎம் மிஷின் இப்படி தான் பண்ணும் இல்லையா, பழைய ஸ்கிரீனுக்கு திரும்ப வந்துடும். இப்போ திரும்ப என்ன பண்றோம்னா எனக்கு வேற எடுக்கிறேன். இப்போ லெட்ஸ் சே எனக்கு ஃபாஸ்ட் கேஷ் வேணும்னு சொல்றேன். ஃபாஸ்ட் கேஷ்னா கேஷ் எடுக்க போறேன். ரெடிமேடா அவங்க ப்ரீ டிஃபெண்டா சில கேஷ் வச்சிருப்பாங்க, கிளிக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. நான் ஃபாஸ்ட் கேஷ் எடுக்கிறேன், ஃபாஸ்ட்னு எடுக்கிறேன், என்டர் பண்ணா வந்துருச்சு. என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர்னு கேக்குதா? கரெக்ட். கேஷ் ஏற்ற அக்கௌண்ட் நம்பர் கேக்குது. ஓகே, 1234ன்னு கேக்குது. ஓகே, அடுத்து பாஸ்வேர்ட் திரும்ப கேட்கும் 1234. ஓகே, சொல்லுங்க என்ன பண்ணுதுன்னா எஸ் யுவர் அக்கௌண்ட் ஸ்டில் ஆக்டிவா இருக்கு, நீங்க இப்போ பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது பிரஸ் எனி கீ டு கோ டு ஹோம் ஸ்கிரீன். ஐ திங்க் இது இங்க வரக்கூடாது, ஹோம் ஸ்கிரீன் வரக்கூடாது, தப்பா போட்டேன், இப்பதான் நோட்டீஸ் பண்றேன். இது நெக்ஸ்ட் மெனுன்ற மாதிரி வரணும், பரவாயில்ல. ஃபாஸ்ட் கேஷ் போட்டதுனால இப்போ லிஸ்ட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் அமௌண்ட்ஸ் வருது. அதுக்கான கோடு வந்து லெட்ஸே இப்போ வந்துட்டு நான் 2000 rupees எடுக்கிறேன் அப்படின்னா 7 கோடு இருக்கு இல்லையா, நான் 7 டைப் பண்ணா போதும். பாத்தீங்களா, அந்த 1 lakhன்றது போட்ட இடத்துல 2000 கம்மி ஆயிட்டு இந்த 98,000 அப்படின்ற அமௌண்ட் வந்து வந்திருக்கு எனக்கு. இப்போ மைனஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தட்ஸ் இட். இப்போ இதே வந்துட்டு எனக்கு நெட் பேங்கிங் நான் எனேபிள் கொடுத்துருந்தேன் ஸ்டார்டிங்ல, பார்த்துருப்பீங்க. எங்கன்னா இங்க இடத்துல கொடுத்துருப்பேன் எனேபிள், காணாம போயிடுச்சா? ஓகே, எனேபிள் கொடுத்துருப்பேன். இப்போ அதை டிசேபிள் பண்ணணும்னா அதையும் நான் பண்ணியிருக்கேன். நெட்னு கொடுத்துட்டு இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு, நெட் பேங்கிங் நெட்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அக்கௌண்ட் நம்பர் 1234, பாஸ்வேர்ட் 1234 கொடுத்துட்டுனா எஸ் யுவர் அக்கௌண்ட் ஸ்டில் ஆக்டிவ்னு இருக்கு. நான் கியூ கொடுத்துட்டு பழையபடி வந்துட்டு இப்போ நெட் பேங்கிங் டிசேபிள் பண்ண எனேபிள் பண்ணுமா கேக்குது இல்லையா, நான் வந்துட்டு இந்த இடத்துல இப்போ டிசேபிள் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணி இப்போ டிசேபிள் பண்றேன். என்டர் கொடுத்தேன்னா வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே நேம் வந்துட்டு இது, ஃபோன் நம்பர், அட்ரஸ், யூசர் நேம், திரும்ப அட்ரஸ்னே வந்திருக்கு. நான் மாத்தணும் யூசர் நேம் ஆக்சுவலி இது மாத்தணும். ஓகே, பேங்க் பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு இது நெட் பேங்கிங் எனேபிள் ஆகுது, இப்போ டிசேபிள் ஆயிருச்சு. அப்போ ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற டேட்டாவை மாற்ற முடியுது. இதெல்லாம் லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் தான், நான் ஃபுல்லாக அதான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ லைவா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ண அக்கௌண்ட் டேட்டாவை நம்ம சேஞ்சும் பண்ண முடியும் நம்மளால இந்த இடத்துல. தட்ஸ் இட். ஓகேவா, ஸோ என்ட்ரு பண்ணிட்டு பண்ணா திரும்ப பழையபடி வந்துடுது. வேணா எல்லாம் ஓகேன்னா ஸ்டாப் பண்றது, கண்ட்ரோல்ஸ் எஸ்சி கொடுத்தா கோடிங் முடிஞ்சிருது, வெளியே வந்துருக்கு. இதான் டெமோ, நான் காட்டணும்னு நினைச்ச டெமோ இதுதான். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஓகே, ஸோ எதாவது கேட்கணுங்களா? ப்ரோ எல்லாமே ஸ்ட்ரிங்லயே வச்சிருக்கீங்க, எங்க நீங்க அதை இண்டிவிஜுவலா டைப் காஸ்ட் பண்றீங்களா, எப்படி எடுக்கீங்க? நான் டைப் காஸ்ட் பண்ணல இந்த இடத்துல, டைப் காஸ்ட் இல்ல, பண்ணலான்னு அந்த ஆரம்பிச்சேன். ஸ்ட்ரிங்கை எப்ப நீங்க வந்து எப்படி அந்த ஸ்ட்ரிங்கை நீங்க எப்ப மாத்துறீங்க? அந்த நம்பர்ஸ் அது வந்துட்டு இங்க மாத்திருப்பேன், இந்த இடத்துல மாத்துறேன். அப்படி நான் டைப் காஸ்டிங் தான் பண்றேன். ஸ்ட்ரிங் டாய்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகே, அதை யூஸ் பண்ணி நான் பண்றேன். என்டர்ட் இது வந்துட்டு வித் லெவல். ஓகே ஓகே. யா யா ஸ்ட்ரிங் அட்டாய் தெரியலையா உங்களுக்கு? வந்து உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து மேப் பண்றது, நெக்ஸ்ட் பண்றது, இந்த கான்செப்ட் இது எஸ்பிரின்ட் கான்செப்ட். எது எது எது? ஹலோ, சொல்லுங்க, எது எஸ்பிரின்ட் கான்செப்ட்? அந்த எஸ்டாய்ங்கிறது வந்து எஸ்பிரின்ட் கான்செப்ட். எஸ்டாய் யா ஆப்வியஸ்லி, ஆமாமா. ஆனா எஸ்பிரின்ட் என்ன பண்ணுன்னா
அது உல்டாவா தானே இருக்கும் எஸ்பிரின்ட் உங்களுக்கு. நம்பர் தானே ஸ்ட்ரிங்கா மாத்தும். ஆக்சுவலா எஸ்பிரிண்ட் வந்து செப்பரேட் சிங்கிள் வேரியபிள் வந்து குரூப் ஆஃப் வேரியபிளா மாத்தும். ஒரு அரே குரூப்பா அரேயா மாத்தும். அரே. ஆனா இது அப்படி கிடையாது. எஸ்டாயின்றது அரேயா இன்வர்ஸ் மாத்தும். ஆக்சுவலி. மாத்தி நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு அது இன்வர்ஸ் இல்லையா அது எஸ்டாயின்றது. இது வந்துட்டு ஸ்ட்ரிங் நம்பரா மாத்தி அதே கொடுக்கும். கான்செப்ட் தான். இல்ல இது இன்வர்ஸ்ல அது. எஸ்பிரின்ட் என்ன பண்ணும் ஓகே உங்களுக்கு? ஓகே ஓகே. எஸ்பிரின்ட் நம்பர் தானே ஸ்ட்ரிங்கா மாத்துது. ஆமா ஆமா. ஃப்ளோட்டை வந்து ஸ்ட்ரிங்கா ஓகே மாத்து எல்லாமே எஸ்பிரின்ட் பண்ணும். பட் இது வந்துட்டு நம்பரை வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மாத்துது. ஓகே. சாரி, ஸ்ட்ரிங்கை வந்து நம்பரா மாத்துது. ஸோ இட்ஸ் இது இன்வர்ஸ். வந்து நம்ம அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. யா இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா அந்த கெட் இந்த லிங்க் லிஸ்ட் பண்ற ப்ராசஸ் இதெல்லாம். லிங்க் லிஸ்ட் எடுத்து ஸ்ட்ரிங்கா இன்டிஜரா மாத்தி திரும்ப பண்ணிட்டு திரும்ப ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். டு ஸ்ட்ரிங். இந்த ஓகே. திரும்ப ஸ்ட்ரிங்கா தான் எல்லாம் பாக்குறோம் ஓகே நம்ம. ஓகே. ஏன்னா இங்க எல்லாம் ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்றோம். அதனால அதான் டவுட் இருந்துச்சு. ஃபுல்லாவே ஸ்ட்ரிங் எப்ப நம்பரா மாத்தீங்க டவுட் இருந்துச்சு. ஆமா அதை பண்றேன் டைப் காஸ்டிங்ல. ஓகே ஓகே. யா அதே மாதிரி இந்த ஸ்கோப் ரிசல்யூஷன் எல்லாம் போடுறீங்க ப்ரோ, அதெல்லாம் என்ன பர்பஸ்? அது எப்படி எந்த ஆக்சுவலி யூஸ் பண்றது? கோப் ரெசல்யூஷன் நான் வேற மாதிரி போட்டு வச்சிருந்தேன். இது இப்படி போடணும் ஆக்சுவலி. அது ஓகே. இது மாதிரி எழுதுவாங்க அதை. ஆக்சுவலா நீங்க அந்த கிளாஸ் நேமையும் அடுத்து அந்த ஃபங்க்ஷன் நேம் வர மாதிரி பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. ஆனா நான் எடுத்துட்டேன். என்ன அந்த மேலே அதை யூஸ் பண்ணிட்டு டிஃபால்ட்டா போட்டதுனால எதுக்கு கஷ்டப்பட்டு கீழே எழுதிக்கிட்டு அப்படின்னு எடுத்துட்டேன். ஆனா இது மாதிரி எழுதாது நல்ல ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. இது மாதிரி எழுதாது நல்ல ஐடியா. எந்த எந்த வே ப்ரோ கரெக்ட்? இந்த வே கரெக்டா இல்ல அந்த மாதிரி பண்றது கரெக்ட்டுங்களா? இது மாதிரி பண்றதுதான் கரெக்ட். இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பெரிய ப்ராஜெக்ட் பண்றப்ப இது பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்றதுதான் எப்பவுமே அதான் கரெக்ட். கிளாஸ் நேமும் ஸ்கோப் ரிசல்யூஷன் ஃபங்க்ஷன் நேம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஆமா மாதிரி வரும். ஆமா 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 கரெக்ட். இப்போ சி அவுட் சி எல்லாம் யூஸ் பண்றோம் இந்த இடத்துல அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்றோம்னா நமக்கு வி ஹேவ் டு யூஸ் எஸ்டிடி இது மாதிரி போட்டு பண்றதா கரெக்ட். ஏன்னா இது வேற ஏதோ மேபி சின்னு வேற எங்க வேற எதுலயா கூட இருக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர் நீங்களே கூட சின்னு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதோட இது கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்வேஸ் எஸ்டிடியை யூஸ் பண்ணி அதோட ஸ்கோப் ரெசல்யூஷனை வச்சு பண்றது நல்ல ஐடியா. அதுதான் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு கோடிங். ஓகே ஓகே. கிளாஸ் நீங்க ஆக இந்த கிளாஸ் வந்து ஃபங்க்ஷனோட மெர்ஜ் பண்ணுவாங்க, அந்த கான்செப்ட் இது பண்ணிட்டீங்களா? கிளாஸை பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணதுக்கு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அந்த கான்செப்ட் இதுல பண்ணிட்டீங்களா? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நான் பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்ன பண்ண ரிப்பீட்டா பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால நான் ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓவர்லோடிங் ஒன்னும் விஷயம் இல்லையா. இப்போ இதே விஷயத்த வந்து இதே ஃபங்க்ஷன் we can create. ஸோ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அதை பத்தி. போட்டுட்டு இன்னொரு இது ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நான் இன்ட்னு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பேர். அதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. பட் நான் இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படலை அது. அவ்வளோதான் யோசிச்சேன் பண்ணலான்ட்டு. பட் எதுக்கு அவ்வளோ பண்ணிட்டு எல்லாம் கூட பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதனால பண்ணிட்டோம். அதெல்லாம் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து கிளாஸுக்கு வெளியில டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, இதை டிஃபைன் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கீங்களா அந்த இதெல்லாம்? ஆமாமா டிஃபைன் பண்ணிருக்கேன். அது வந்து கிளாஸ்க்குள்ளே பண்ணலாம்ல? பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் பண்ணலாம். பண்ணலாம். எனக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்ணேன் இப்படி. ஏன்னா எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, வாட் ஆர் த ஆர்டர்ஸ், எனக்கு இன்னும் எப்படின்னு குறைக்கலாம் ஐடியா எனக்கு வரும் பாக்குறப்ப. தேவையில்லாம போட்டிருக்கோம் ஃபங்க்ஷன்ஸ், வேற ரிப்பீட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா இல்ல நான் என்ன ஆகும்னா மொத்தமா ஒரே இடத்துல போய் உட்காந்துக்க போயிட்டு கிளாஸ்ல பார்க்க என்ன கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே இதனால பெரிய அந்த ஆப்ஷன் ப்ராப்ளம் இல்ல ப்ரோ. நம்ம கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்றது, இது டிக்ளரேஷன் பண்றது ப்ராப்ளம் இல்ல, டிஃபைன் பண்றது வந்தது ப்ராப்ளம் இல்ல. இது மாதிரி பண்றதா ப்ராப்ளம் இல்லைன்னு கேக்குறீங்களா? அந்த நீங்க கேஸ் வித் ட்ராவல் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் கீழ இது டிஃபைன் பண்ணிருக்கீங்களா அந்த இது, அத வந்து கிளாஸ்க்குள்ளே பண்ணலாம்ல அந்த மாதிரி? ஆஃப் கோர்ஸ் அதான் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது தோணுச்சு. ஏன்னா எப்பவுமே டிக்ளேர் பண்ணிட்டு பண்றது எனக்கு ஈஸி. எப்பவுமே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளான் பண்றது ஈஸியா இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதனால நான் பண்ணலாம். அவ்வளவுதான். பட் எப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். இது உள்ளேயும் போடலாம், வெளியிலயும் போடலாம். எப்படி போட்டாலும் அதுக்கு அது ஒண்ணுதான். கம்பைலர் வந்துட்டு எல்லாத்தையும் சேமா தான் ஹேண்டில் பண்ணும். இது வெளியில போட்டீங்க ஓகே நான் நல்லா கம்பைல் பண்ணி தரேன்னா பண்ணாது. எல்லாம் ஒரே மாதிரி கம்பைல் கொடுக்க போகுது உங்களுக்கு. நம்மளோட கன்வென்ட் தான் அதெல்லாம், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப நீங்க உள்ள போட்டீங்கன்னா அந்த வாய்டுங்கிறது தேவையில்லைங்களா? கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன், ஃபங்க்ஷன் நேம் போதுங்களா? நீங்க வாய்டும் கொடுத்தீங்க. வாய்டு தேவையில்லை, எம்டியா இருக்குன்றப்ப தேவையில்லை. பட் போடுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. எப்பவுமே எதுவுமே இல்லைன்றதை நீங்க டிஃபைன் பண்ணி சொல்றோம் அந்த இடத்துல நல்லது எப்பவுமே. அவ்வளவுதான். சில பேர் அதுல போடாம பண்றாங்க, தப்பு இல்ல.
பட் போட்டு பண்றது நல்லது. ஓகே ஓகே பார்க்குறவங்களுக்கு ஓகே இதுல எதுவுமே இல்லன்னு புரிஞ்சுப்பாங்க. பார்த்து வாய்டுன்னு போட்டு யோசிக்க மாட்டாங்க அந்த இடத்துல. நீங்க போடாம விட்டுட்டீங்கன்னா யோசிப்பாங்க. என்ன இது ஏதோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புரியலையேன்ற மாரி சம்டைம்ஸ் மேபி சம்படி யோசிக்கலாம். ஆனா எதுக்கு? வாய்ட் ஓகே ஓகே போட்டுருக்காங்க. அதனால ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் வரப்போகுது ஓகே கோடிங் உங்களுக்கு போடுறதுல போடாம இருக்கிறது. ஓகே ப்ரோ. ஆனா மெயின்டெயின் நம்ம அந்த சின்டாக்ஸ் அவ்வளவுதான். கிளாஸ் சொல்லாம டைரக்டா ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம இது பண்ண முடியாது, சி மாதிரி பண்ண முடியாது bro. இல்ல பண்ணலாமே. ஹலோ. சிலி ஃபங்ஷன் பண்ணலாமே நீங்க. இல்ல அப்ப இல்ல என்ன இல்ல இதுல பண்ணலாம்? வந்து சில பண்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ண முடியாது, இது டிக்ளேர் பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. இல்ல பண்ணலாம். இதுலயே ஃபங்ஷன் கால் பண்ணலாம் நீங்க. இப்போ இன்ட் மெயின் எங்க இருக்கு? அதான் அப்ப சொன்னேன் இல்லையா? ஃபங்க்ஷனை வந்து நீங்க இந்த இது கிளாஸோட இது கொடுத்து ஸ்கோப் லிஸ்ட் போட்டு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்து டிஃபைன் பண்ணிருந்தீங்கல்ல. ஆஹா. நம்ம சில வந்து டைரக்டா ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்து டிஃபைன் பண்ணுவோம். ஆமா. இதுல வந்து கிளாஸோட நேம் கொடுத்துட்டா நம்ம டிஃபைன் பண்ண முடியுமா? கிளாஸ் அதுதான் இல்ல. நேம் ஃபங்க்ஷன் நேம். அதுதான் அப்படி கிடையாது. இதுலயும் பண்ணலாம். நார்மலா நீங்க ஒரு ஃபங்ஷன் பேரை மேல டிக்ளேர் பண்ணுவீங்க இல்லையா? சில. சும்மா டிஸ்பிளேன்னு சும்மா கிரியேட் ஆமா பண்றீங்க ஆமா. அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் கீழ ஓகே. எழுதிக்கலாம் நீங்க அப்படியே. ஒர்க் ஆகும். அதாவது கிளாஸ் நேம் கொடுக்காம, அதாவது ஆ. கிளாஸ் நேம் கொடுக்காம. ஒர்க் ஆகும். ஏன்னா அதான் சொல்லிட்டேனே, இது வந்து சி ஆக்சுவலா உடைய இது வந்து ஒரு கிளாஸுக்கு வெளியில இருக்கிற. ஆ ஓகே ஓகே இது கிளாஸ்க்கு இது சம்மந்தமே கிடையாது இப்போ. இது நான் சும்மா எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு அது சம்மந்தமே கிடையாது. ஓகே ஓகே. கரெக்ட்டா? அது இதுவும் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு அதுல. ஆ அவ்வளவுதான். ஓகே bro. இப்ப பாருங்க எரர் எதுவும் வரல. ஆ. ஓகே அவ்வளவுதான். இல்ல நீங்க இல்ல கிளாஸ் வேணா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிளாஸ் எனக்கு வேண்டாம். எனக்கு அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்ல. நான் சும்மா சிம்பிளா பண்றேன். வெறும் சிம்பிளா ஃபங்ஷன் மாதிரி கூட எழுதிக்கலாம் நீங்க. சில பண்றது அப்படியே நீங்க பண்ணலாம். அதான் சொல்றேன் இல்லையா? சி இது சேம் தான். இந்த எக்ஸ்டென்ஸ் வச்சுட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஓகே வச்சு பண்ண வைக்கிறாங்க வரப்போ நிறைய ஃபீச்சர்ல வந்துச்சு நமக்கு அப்போ அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஆனா சி பிளஸ் ஆனா பண்றது நம்ம சில எல்லா பண்ண முடியாது. ஃபங்க்ஷனையும் கால் ம். பண்றது வந்து கிளாஸ்க்குள்ள தான் பண்ணணுமா, இல்ல மெயின் ஃபங்க்ஷன்ல பண்ணிக்கலாமா? ஃபங்க்ஷன் கால் பண்றது. அது மேட்டர் இல்ல. நீங்க இங்க வந்தா நீங்க பண்ணிக்கலாம் நீங்க. அது டசன்ட் மேட்டர். ஓகே. ஏன்னா நீங்க நம்ம அங்க வந்து கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல கொடுக்கறனால நம்ம கிளாஸ்லயே கால் பண்ணிக்கலாம். ஆமாமா. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அங்க தான் கால் பண்ணுவோம். அதனால மெயின்ல இருந்தா கால் பண்ணணும் அவசியம் கிடையாது. மேபி இந்த ஆப்ஜெக்ட் நீங்க வேற ஃபங்ஷன் கூட கிரியேட் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி ஓகே ஆப்ஜெக்ட்ட ஓகே வந்துட்டு வேற ஒரு ஃபங்ஷன் கூட கிரியேட் பண்ணி கூட அதுல இருந்து கூட கால் பண்ணலாம் தானே? அதனால எந்த ஓகே ஓகே இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அங்க இருந்தா உங்களால கால் பண்ண முடியும் அத. ஓகே ஓகே அப்ப அந்த கிளாஸ் ஃபுல்லா இன்டிமென்ட் குள்ள மட்டும் ஒர்க் ஆகும். இந்த இப்போ உதாரணத்துக்கு டிஸ்பிளேன்ற ஃபங்ஷன் ஓகே கிரியேட் பண்ணிருக்கிறேன்னா அழிச்சிட்டேன். ஓகே இதுக்குள்ள ஓகே இருந்து ஓகே கிரியேட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இன்டிமென்ட்க்கும் அந்த கிளாஸுக்கும் சம்பந்தம் இல்ல. சோ அது மாதிரி. ஓகே ஓகே ஓகே. யா யா. எஸ் வேற டவுட் இருக்குங்களா? தனலட்சுமி உங்களுக்கு இருக்குங்களா? உங்களுக்கு மைக் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே தென் ஃபைன். ஃபீட்பேக் டைம். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். சார் சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. சார் புரியுது எல்லாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா அந்த கோட் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தேன். அது ஒன்றும் பிரச்சனை அனுப்பிடுறேன் கோடிங். ஓகே வாட்ஸ்அப்ல ஓகே நான் சார். ஷேர் பண்றேன் குரூப்ல. ஓகே ஓகே சார், நல்லா தெளிவா புரிஞ்சது எல்லாமே. ஓகே ஓகே. பட் டவுட் எதுவும் நான் ஃபுல்லா கோட பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன். கண்டிப்பா நான் ஹலோ. வாட்ஸ்அப்ல அந்த வாட்ஸ் இன்னொரு விஷயம் ம் சார், ம் இந்த ஆ கண்ட்ரோலர்ல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது எப்படி சார் நம்ம பண்றது? இப்போ எதுனா விஷயத்தை அப்படியே நீங்க அங்க பண்ணலாம். நீங்க சி கோடிங் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆ ஆ அதே மாதிரி சி பிளஸ் பிளஸ் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க. இப்போ இந்த ஓகே ஓகே, பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஹா, நீ எப்போ சார் கிளாஸ் இந்த சி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க? அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இப்பதான் எஸ்டிஎம் கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா சொன்னீங்க. அது எஸ்டிஎம் கிளாஸ் ஏப்ரல்ல பண்ணிடலாமா சார்? ஆமாமா அதுதான் பிளானு. ஓகே அதுக்கு ஓகே எவ்வளவு சார். ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத பார்த்து நம்ம அந்த சி பிளஸ் கிளாஸ் வந்துட்டு சி பிளஸ் பிளஸ் ஆ வைக்கிறதா பிளான் எனக்கு ஆக்சுவலி. ஓகே எப்படி பேட்ச் வருதுன்றத பார்த்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே, யா தேங்க்யூ. யா எனி இப்பதான் ஃபீட்பேக் சார் இருக்குங்களா? ஜாயின் பண்ணியிருக்கேன். சீன் நடத்துறீங்க சார்? சி ஆமா. இப்ப நடத்துல இப்ப எஸ்டிஎம் கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஓகே சார். நான் உங்ககிட்ட கூட கால் பண்ணி கூட பேசியிருக்கேன் சார். சுதர்ஷன் சார். பேர் ஞாபகம் இருக்கு. ஆமா பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். சார் நான் படிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சார் சென்னையில் மிஸ்டெக்ல.